ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய ராசி பலனை தான் மேச ராசிக்கார நேயர்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி தமிழ் வருட பிறப்பானது ஏப்ரல் 14ஆம் தேதி நடந்தது. அன்று தான் தமிழ் வருடமான விஸ்வாச ஆண்டு பிறந்திருக்கு. விஸ்வாச ஆண்டு பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அவங்க கணிச்ச தாள்களை தான் இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ மேஷ ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இப்போ பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஸ்வாச வருடமாக பிறந்தது, இடைக்காடர் சித்தர் இதெல்லாம் நடக்கும் என்பதை அவருடைய கணிப்பில் முன்கூட்டியே கணிச்சிருக்கிறாரு. அவர் கணிச்சதுக்கேற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும். ஆக்சுவலி இந்த தமிழ் வருட பிறப்பு பலனை 12 ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் ஒவ்வொரு ராசிக்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு ராசியான மேச ராசிக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசிக்காரங்க வீடியோ பாருங்கள், உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒவ்வொரு மாத ராசி பலன் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ராசிக்கு ஒவ்வொரு மந்த்தும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க இந்த தமிழ் புத்தாண்டு பலன் என்னங்கிறத பார்க்கலாம். மேச ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 தமிழ் புத்தாண்டு ராசி பலனில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சுபவிரையே ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி வேகமும் விவேகமும் நிறைந்து மேச ராசிக்காரங்க இந்த வருடம் செயல்பட போகிறீங்க. எடுத்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு மேச ராசிக்காரர்கள் வெற்றியை பெறக்கூடிய ஆண்டாக விஸ்வாச ஆண்டு மேன்மை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் நினச்சது வெற்றியாக மாறும் என்பது இந்த ஆண்டில் உங்களுக்கு கிரகநிலைகள் மூலிமா அமைந்திருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. சனி பகவான் உங்களுக்கு ஆண்டின் துவக்கத்தில் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இது 7.5 சனியின் முதல் பாகம். உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்திலையும், 7ஆம் பார்வையாக 6ஆம் இடமான ருணரேக சஸ்துரஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. சனி பகவானுடைய பார்வையை தொடர்ந்து ஆண்டின் துவக்கத்திலே தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 14/5/2025 அன்று இரவு முதல் 3ஆம் இடமான சகாயஸ்தானம் செல்றாரு. அங்கு தனது 5ஆம் பார்வையால் 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்வையிடுறாரு. மேலும் வருட ஆரம்பத்திலேயே விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் லாபஸ்தானத்துக்குள்ளே நுழைவார். ருணரேக சஸ்துரஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த மாதிரி தான் இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனால் ஏற்பட போகக்கூடிய பலன்களை தான் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. விஸ்வாச ஆண்டின் பொதுவான பலன்கள் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 7.5 சனி துவங்கினாலும் இந்த ஓராண்டிற்கு குரு பகவான் மற்றும் ராகு கேதுகள் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கலாம். அனுபவ அறிவும் தன்னைத்தானே உணரக்கூடிய சக்தியும் உங்களோட ராசிக்கு அதிகரிக்கும். வாழ்க்கையில் கூட முன்னேறுவதற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் மிக உயர்ந்த உன்னத நிலையை உங்களால் அடைய முடியும். கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. முறையான திட்டமிடுதல் இந்த டைம் அவசியம். அப்போ தான் உங்களோட ராசிக்கு சங்கடங்கள் தீரும். வீடு வாகன யோகம் சிந்தித்திங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும். அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும். வேற்றுமொழி கற்பதில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். சகாய குருவின் நல்லாசியால் கடந்த காலத்தில் இருந்த சண்டைகள், தோல்விகள், மன வருத்தங்கள் அகலும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறி மனதில் மகிழ்ச்சியானது உங்களுக்கு உண்டாகும். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது இந்த ஆண்டு நல்லது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தணும். சிலருக்கு இயல் வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்காது. சிலர் கௌரவ அடிமையாக அல்லோல் படுவீங்க. சிலர் அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்து ஏந்திரம், மந்திரம், தந்திரம் என அழைத்து மிகுதியான பொருள் விரயத்தை சந்திப்பீங்க. சொந்த வீடு வாகன கனவெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும்.
பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாட்டில் வாழ்பவர்களுடைய வாழ்க்கை வசந்தமாகும். சிறு தடை தாமதத்திற்கு பிறகு திருமண முயற்சி வெற்றி தரும். தீர்த்த யாத்திரை செல்வது, தான தர்மம் செய்வதில் ஆர்வம்லாம் மிகும். வெளிநாட்டு வாழ்க்கையை மன விரும்பி ஏற்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாக்குலையும் போன வாக்குலையும் வாழ்ந்து வீதி மேல் பழி போட்டு வாழ்ந்தவர்களை குச்சி வைத்து மிரட்டி சனி பகவான் சம்பாதிக்க வைப்பார். அதாவது இந்த பாயிண்ட் என்னன்னா, வந்த வாக்குலையும் போன வாக்கிலையும் வாழ்ந்து வீதி மேல் பழி போட்டு வாழ்ந்தவர்களை குச்சி வைத்து மிரட்டி சனி பகவான் சம்பாதிக்க வைக்க போகிறாரு. புத்திர பிரதாப்தி உங்களுக்கு கெட்டோ, பிள்ளைகளால் ஏற்பட்ட மன சஞ்சலம் உங்களுக்கு அகலோ, ஆரோக்கியத்திலையும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சாதாரண தரையில் பஞ்சு மெத்தையில் படுத்தாலும் மன சஞ்சலமின்றி நிம்மதியாக தூங்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இந்த வருடம் இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பொருளாதார ரீதியாக இந்த வருடம் எந்த கிரகமும் கொடுக்க முடியாத தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தை ஒரு மனிதனுக்கு வழங்குவது பணம். கடந்த ஓராண்டாக தனஸ்தானத்தில் நின்று குரு பகவான் வழங்கிய பொருளாதாரத்தை இந்த ஆண்டு லாபஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வழங்க இருக்கிறாரு. தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் லட்சங்களில் பணம் கொடுப்பார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் கோடிகளில் கண்ணில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குவார். உங்களுக்கு கிடைக்க போவது கோடியோ லட்சமோ இல்லை பூஜ்ஜியமோ என்பதை உங்களுடைய தசபுத்தி தான் நிர்ணயிக்கும். அதனால் தசபுத்தி என்னங்கிறத பாருங்கள். அப்புறம் பாலிசி முதிர்வு தொகை, பூர்வீக சொத்து, பங்கு சந்தை முதலீடு என எதிர்பாராத பெரிய பணம் உங்களை மகிழ்விக்கும். சிலருக்கு வரவுக்கு மீறிய செலவால் அவஸ்தை இருக்கும். விண்ணப்பித்த கடன் தொகை கிடைக்கும். வரக்கூடிய பணத்தை பிரயோஜனமாக பயன்படுத்தி சுபவிரயம் பண்ணுவது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் சுபவிரயம் பண்ணுவதை கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்த மேஷ ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய முயற்சிக்கு பல மடங்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்பதால் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சபைகளில் புகழ் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உண்டு. சுயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். பிள்ளைகளால் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அப்புறம் வேலை இழப்பு, தொழில்நாட்டம் போன்றவற்றால் ஏற்பட்ட மன உளைச்சல் அகலும். சுய தொழில் செய்கிறவங்க, ஒப்பந்த ஊழியர்கள், நிறுவனத்தின் மேலதிகாரி போன்ற தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு மிகவும் உன்னதமான காலமாக இருக்கும். மனக்கவலைகள், மன அழுத்தம், வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் முழுவதுமாக குறையும். ஸோ அஸ்வினியில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பரணியில் பிறந்தவங்களுக்கு மன சஞ்சலங்கள் குறையும். லாபஸ்தான ராகுவால் தனவரவில் தான் தன் நிறைவு ஏற்படும். ஆன்ம பலம் அதிகமாகும். நேர்மறை எண்ணங்கள் கூடும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். தந்தையார் மூலம் பொருள் வரவு, தந்தை வழி சொத்தின் மூலம் வருமானம் வரும். வாரக்கடன்கள் வசூலாகும். குடும்ப உறவுகளிடம் புரிதல் உண்டாகும். பிணுக்குகள் தீரும். சொந்த வீடு, மனை, வாகனம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். சொத்து விஷயங்களில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் குறையும். தம்பதிகள் தேவையற்ற பேச்சு மற்றும் முன்கோபத்தை குறைப்பது நல்லது. சமுதாய அங்கீகாரம், கௌரவம் கிடைக்கும். மத நம்பிக்கை அதிகரிக்கும். நிதி தர்மம், சட்டத்திற்கு முக்கியத்துவம் தரணும். அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும். அரசியலால் ஆதாயம் உண்டு. ஸோ பரணியில் பிறந்த மேச ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். அதுக்கப்புறமா கிருத்திகை 1 பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதிக முதலீட்டில் சொந்த தொழில் செய்கிறவங்க நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தடைப்பட்ட முயற்சிகள் துரிதமாகும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். சுறுசுறுப்பும் செயல்திறனும் கூடும். எதிர்பாராத நல்ல திருப்பம் உண்டாகும். வீண் அலைச்சல், தூக்கம்லாம் விலகும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள், தடைகள் வந்தாலும் குரு பார்வையால் சுமூகமாகும். நல்ல தசபுத்தி நடைபெறக்கூடிய பட்சத்தில் மிக மிக சாதகமான நன்மை நடைபெறும். மன நிம்மதியும் முன்னேற்றமும் உண்டாகும். குழந்தை பேரு கிடைக்கும். பிள்ளைகளுடைய திருமண தடை அகலும். தந்தையின் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தீராத சிக்கல்கள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஸோ கிருத்திகையில் பிறந்த மேஷத்துக்கு இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த விஸ்வாச ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவாக ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
நெக்ஸ்ட்டு ரிஷபராசிக்காரங்க, உங்களுக்கு இந்த பலன் வேணும், இதே போல் எனக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கமெண்டில் எனக்கும் வீடியோ வேணும் அப்படின்ட்டு உங்கள் ராசியை சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே போல் விஸ்வாச ஆண்டு எப்படி இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை மேசராசிக்காரங்க நீங்கள் பார்த்துட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும். அதெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.